ராயல் ரம்பில் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தது ரோமன் ரெயின்ஸை தான் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். பட் ஆனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மோசமான ஒரு விஷயம் ரோமன் ரெயின்ஸுக்கு நடந்திருக்குது. மேபி இதுக்கான காரணம் இதுவாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்குது. வாங்க எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி ரோமன் ரெயின்ஸ் இந்த வருடம் ராயல் ரம்பிள் ரிங்குக்கு வந்ததுக்கப்புறமா டோட்டலி கூஸ்பம் மூவ்மெண்ட் ஆகிட்டுனே சொல்லலாம். அரங்கமே அதிர்ந்தது. ரோமன் ரெயின்ஸ் அண்ட் பால் ஹேமனுடைய கூட்டணியும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இதில் என்ன காம்போ இருக்குன்னா அதை பற்றி நான் ரெண்டாவது சொல்கிறேன். இப்போது ரிங்குக்கு வந்த உடனே டாப்பாக இருக்கிற ஜோ என்ட்ரிக்கு ஸ்பீரை போட்டு ஜோ என்ட்ரியை வெளியே தள்ளியிருப்பார் ரோமன் ரெயின்ஸு. அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் அடங்காதவன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஜாக் ஆஃப் ஆர்ட்டையும் எலிமினேட் பண்ணியிருந்தார். ஃபுல் டாமினேஷனில் டாமினேட்டராக பார்த்தீங்கன்னா இருந்தார் ஜாக் ஆஃப் ஆர்ட்ஸு. அவரையே எலிமினேட் பண்ணது உண்மையிலேயே ஷாக்கிங்காக இருந்தது. ஆக்சுவலி ப்ரான் பிரேக்கரும் இருந்தார். அவரும் ரோமனுக்கு ரொம்பவே டஃப்பு கொடுத்தாரு. ரோமனுக்கே ஸ்பியர் கொடுத்தாரு, சூப்பர் ஸ்பியர், அதுவும் நல்லா இருந்தது. ஜான்சனா ரிங்குக்கு வந்ததுக்கப்புறமா தாங்க ரோமனுடைய ஸ்டோரி சூடு பிடிச்சிது. ரோமன் ரிங்கில் நிற்கிறாரு. சீனா 23வது ஆளாக வர்றாரு. ஜான்சனாவுடைய 23வது ரெஸ்லிங் வருஷம் இது. அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி 23வது நம்பராக வந்திருப்பார். ரிங்குக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா 2 பேரும் சண்டை போட நிற்கும் போது அப்பந்தான் கூஸ்பம் ஸ்டார்டிங். ஜான்சனா ரிங்குக்கு வரதுக்குள்ளே 2 மினிட்ஸ் ஆகிட்டு அப்போது சிஎம் பங்கும் ரிங்குக்கு வந்துட்டார். இவங்க 3 பேரும் நேருக்கு நேர் ஒருத்தர் பார்த்த சம்பவம் சரியான சம்பவம். அதை பார்க்கும்போதே பந்தயம் கெட்டி சொல்லியிருந்தேன். நல்லா இருந்தது, பயங்கரமாக இருந்தது அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன் காலைல பார்க்கும்போது. ஆனால் அதை டிசப்பாயின்மெண்ட் படுத்துகிற மாதிரி இதை முடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா அடுத்து செத்ரோல்ஸ் இருந்தார். இந்த 4 பேர்ல ஒருத்தர் தான் வெற்றியாளர். ஆனால் 4 பேருமே தோற்று போவாங்கன்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக குப்பர் அடித்து படுக்கும்போது கூட நினச்சி பார்க்கலாங்க. செத்ரோல்ஸ் வந்ததுக்கப்புறமா முழுக்க ரோமன் அண்ட் செத்துடைய ஃபியூடு அனல் பறக்குது. இவர் ரோமனுக்கு செத்த பிடிக்காது, செத்துக்கு ரோமன் பிடிக்காது. ஸோ ஒரு அண்டர்டேக்கர் கேனுக்கு எப்படி ஒரு காலத்தில் சண்டை வந்ததோ அந்த மாதிரி செத்ரால்ஸ் ரோமன் ரெயின்ஸோடைய அந்த ஃபைட்டிங் இன்றைக்கி வேறு லெவல். ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி பங்கமாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதில் நான் செத்ரோல்ஸ் அவர் முழுக்க ரோமனை எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிற தாட்டிலே இருந்ததுனால ஒரு கட்டத்தில் ரிங்குக்கு கிட்ட போயிட்டு ரோமன் ரெயின்ஸை வெளியே தள்ளதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார். இதை பார்த்த சிஎம் பாங்குக்கு செத்ரோல்ஸ் ஆகாது, ரோமன் ரெயின்ஸும் ஆகாது. ஸோ 2 பேரையுமே ஒரே நேரத்தில் எலிமினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேரையுமே தள்ளி விட்டார். பார்த்தீங்களா, எலிமினேட் ஆகிட்டிங்களா, ஜாலி, நானும் வின் பண்ணிடுவேன் அப்படின்னு பார்க்கும்போது சிஎம் பாங்க லோகன் பால் எலிமினேட் பண்ணார்ல, சச்சை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இதுக்கு முன்னாடி தான் சிஎம் பாங் லோகன் பாலை வச்சு ஸ்மாக்டவுனில் கெவின் ஓவன்ஸ் வச்சு கலாய்ச்சிருப்பார். இன்றைக்கி அவரே கலாய்க்க மாதிரி அவரும் எலிமினேட் ஆகிட்டார். அதை நான் நினச்சி கூட பார்க்கல. இப்போ ரோமன் ரெயின்ஸ் சிஎம் பாங் வாய் சண்டையாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் செத்ரோலன்ஸ் இப்படி மாறுவார்னு எதிர்பார்க்கல. செம்ம கடுப்பானவர் ஓடி ரோமன் ரெயின்ஸுக்கு அவரோட ஃபினிஷரை போட்டிருப்பார். இதை நான் சச்சும் எதிர்பார்க்கல. அங்கே டயர்டாகி கிடக்காரு. இந்த பக்கம் சிஎம் பாங்கை வெளுத்து கட்டுறாரு. ஒரு முக்கில் வச்சு பங்கமாக அடிக்கிறாரு. இதில் நம்ம செத்ரோல்ஸை பார்த்து கடுப்பாகி அவர் அடிக்காதலாம், அதான் முடிஞ்சிடுச்சுல, எதுக்கு இப்படி அடிக்கிறேன்னு கேட்கும்போது செத்ரோல்ஸ் பால் ஹேமனை பார்த்து ஃபக் சிம்பிள் காட்டியிருப்பார். அதாவது அந்த நடுவிரலை காட்டுறதுன்னு சொல்லுவோம்ல, நடுவிரலை காட்டி நான் அப்படி தாண்டா அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கரெக்டாக அந்த ஸ்டீல் ஸ்டெப்பு கிட்ட ரோமன் ரெயின்ஸ் எழுந்து நிற்கிறாரா, அதுலேயே ஒரு க்ரோன் ஸ்ட்ராம் போட்டிருப்பாரு பாருங்களேன். உண்மையில் இது பார்க்கறதுக்கே பங்கமாக இருந்தது. ரோமன் ரெயின்ஸ் அதை போட்டு 1 நிமிஷம் அப்படியே வாயை பிளந்து ஆன்னு பிளந்துட்டார். பின்ன அப்படிப்பட்ட ஒரு கிராம் ஸ்டாம் வேறு லெவலில் இருந்தது. ஸோ இதை நான் சற்றும் எதிர்பார்க்கல. நான் ஏன் பால் ஹேமன் ரோமன் ரெயின்ஸோட காம்போ நல்லா இருக்குது சொன்னால் இதுதான். ஸோ சும்மா இருந்திருக்கலாம், பால் சும்மா இல்லாமல் ரோமன் ரெயின்ஸுக்கிட்ட போய் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருந்தார்ல. ஸோ அதனால் கடுப்பானவர் இப்படி பண்ணிட்டார். ஃபைனலி இந்த மேட்சோடைய வின்னிங்கும் நமக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஜே ஊசோ வின் பண்ணிட்டாரு, ஜான்சனா தோற்று போயிட்டார். பட் இருந்தாலும் ரசிகர்கள் மத்தியில் இப்போ ஒரு குழப்பம் வருது. ரோமன் ரெயின்ஸ் அசைன்ல யார் கூட தான் மோத போகிறாரு, செத்ரோல்ஸ் கூட ஃபியூட் போயிட்டு இருக்குது, இந்த பக்கம் சிஎம் பங்கு கூட யார் கூட தான் மோத போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குது. எனக்கு தெரிஞ்சு சிஎம் பங்க் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் செத்ரோல்ஸ்குள்ளே ட்ரிபிள் த்ரெட்டாக நடந்தால் கூட நல்லாயிருக்கும்னு தோணுது. பட் ஆனால் இது ஒரு டைட்டில் மேட்ச் இல்லை. ஒரு டைட்டில் வச்சு இவங்களுக்குள்ள ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக நடந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு பேசாமல் பருத்தி முட்டை குடோனில் இருந்த மாதிரி ஜே ஊசோவை வின் பண்ணாமல் வச்சுருக்கலாம். அதுக்கு பதிலாக இந்த மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸையோ சிஎம் பாங்கையோ செத்ரோல்ஸையும் வெற்றி பெற்ற வச்சுருந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ ரோமன் ரெயின்ஸோடைய ரெஸ்ல்மனியா பிளான் எதுவாக இருக்கும்? செத்ரோல்ஸ் கூடயா, சிஎம் பாங்க் கூடயா,
ட்ரிபிள் த்ரெட்டா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி